ஓப்பன் பண்ணா உள்ள OnePlus NORD Buds 2. என்னடா அழுக்கா இருக்கு, என்னடா போக மாட்டேங்குது. யோ டிசைன் அது எது? OnePlus NORD Buds 2 OnePlus NORD Budsோட சக்ஸஸ் வேரியண்ட்டாக கொடுத்துருக்காங்க. வழக்கம் போல் இது கூட என்னென்னலாம் கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா Type A to Type C சார்ஜிங் கேபிள் ரெட் கேபிள் கொடுத்துருக்காங்க. அப்புறம் இயர் டிப்ஸ் வந்து ஸ்மால் அண்ட் லார்ஜ் கொடுத்துருக்காங்க. மீடியம் வந்து ப்ரீ இன்ஸ்டாலாகவே வந்துடுது. அப்புறம் ரெட் கேபிள் கிளப் கார்டு இருக்குது, யூசர் மேனுவல், ஸ்டிக்கர்ஸ் வழக்கம் போல் எல்லாம் கொடுத்துருக்காங்க. லைட்னிங் ஒயிட் அண்ட் தண்டர் கிரீன் 2 கலர் வேரியண்ட்டில் வருது. ஃப்ரண்ட்டில் LED லைட் இண்டிகேட்டர்ஸ் கொடுத்துருக்காங்க. ரியரில் Type C சார்ஜிங் போர்ட் இருக்குது அண்ட் செட்டப் பட்டன் கொடுத்துருக்காங்க. பட்ஸில் மொத்தம் 4 மைக்ரோஃபோன் கொடுத்துருக்காங்க. ஒவ்வொரு பட்ஸ்லேயும் 2 இருக்குது. டாப்பில் நாய்ஸ் கேன்சலேஷன் மைக் கொடுத்துருக்காங்க. பாட்டமில் கால் கிளாரிட்டி மைக்ஸ் கொடுத்துருக்காங்க. ரியரில் ரவுண்ட் ஷேப்பில் டச் கண்ட்ரோல் ஏரியா கொடுத்துருக்காங்க. அப்பியரன்ஸ் வைஸ் இது மேட் ஃபினிஷில் கொடுத்துருக்காங்க. இதில் க்ளோசி ஃபினிஷ் கொடுத்துருக்கிற ஏரியாலெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்மச்சஸ்லாம் நல்லாவே அட்ராக்ட் பண்ணுது. OnePlus NORD Buds 2க்கும் NORD Budsக்கும் என்ன வித்தியாசம்னு பார்த்தீங்கன்னா இதோட ஷார்ப் கார்னஸை முன்னையாக்கி வச்சுருக்காங்க. ஆனால் இது பாக்கெட்டில் வைக்கிறதுக்கு நல்லா கம்ஃபர்டபுளாகவே இருக்குது. அப்புறம் இதோட வெயிட்டை கொஞ்சம் கம்மி பண்ணியிருக்காங்க. பட்ஸோட வெயிட் பார்த்தீங்கன்னா 4.7 கிராம்ஸ் இருக்குது. கேஸோடது 37.5 கிராம்ஸ் கொடுத்துருக்காங்க. அப்புறம் இதில் ஆக்டிவ் நாய்ஸ் கேன்சலேஷன் கொடுத்துருக்காங்க. பேட்டரியோட கெப்பாசிட்டியும் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ஆக்டிவ் நாய்ஸ் கேன்சலேஷன் ஆனில் இருக்கிறப்ப 50% வால்யூமில் மியூசிக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா பட்ஸ் 5 ஹவர்ஸ் தாங்குது. கேஸ் வந்து 27 ஹவர்ஸ் தாங்குது. இதே கால்ஸுக்கு வந்து பார்க்குறப்ப 3.5 ஹவர்ஸ் தான் பட்ஸ் தாங்குது. கேஸ் வந்து பார்த்தீங்கன்னா 17 ஹவர்ஸ் தாங்குது. இதே இது ANC ஆஃபில் இருக்கிறப்ப 50% வால்யூமில் பட்ஸ் வந்துட்டு 7 ஹவர்ஸ் வாங்குது மியூசிக்கு. கேஸ் வந்துட்டு 36 ஹவர் தாங்குது. இதே கால்க்குன்னு பார்க்குறப்ப பட்ஸ் 4 ஹவர்ஸ் தாங்குது. கேஸ் வந்துட்டு 19 ஹவர்ஸ் தாங்குது. அப்புறம் இதில் டால்பி அட்மாஸ் சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. டைரக்ட் ஆடியோ டியூனரும் கொடுத்துருக்காங்க. அப்படின்னா என்னென்னா ஸ்பீக்கர்லேருந்து வர சவுண்டை இது ஆப்டிமைஸ் பண்ணி கொடுக்குது. OnePlus 7 அதுக்கு மேலே இருக்கிற ஃபோனில் எல்லாத்துலேயும் டால்பி அட்மாஸ் சப்போர்ட் பண்ணுது. அப்புறம் டால்பி அட்மாஸ் சப்போர்ட் இருக்கிற மொபைல் எல்லாத்துலேயுமே இது சப்போர்ட் பண்ணுது. மற்ற டிவைஸில் எல்லாத்தையும் டைரக்ட் ஆடியோ டியூனர் சப்போர்ட் பண்ணுது. இந்த பட்ஸை ஹே மெலடி ஆப் மூலிமா கனெக்ட் பண்ணிக்கலாம். இதில் பேஸ் வேவ் அல்காரிதம்னு ஒன்று கொடுத்துருக்காங்க. அந்த ஆப்பில் போய்ட்டு நீங்கள் உங்களுக்கு எந்த அளவுக்கு பேஸ் எஃபெக்ட் வேணும் அப்படிங்கிறத அந்த பேஸ் வேவ் அல்காரிதம் மூலிமா நீங்கள் கூட்டிக்கலாம், இல்லை குறைச்சி உங்களோட பேஸை வந்துட்டு என்ஹான்ஸ் பண்ணிக்கலாம். இதில் ANC கூட டிரான்ஸ்பரன்சி மோடும் கொடுத்துருக்காங்க. டிரான்ஸ்பரன்சி மோடு ஓரளவுக்கு நல்லாவே இருக்குது. இந்த பட்ஸோட கண்ட்ரோல்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா சிங்கிள் டேப் பண்ணிங்கன்னா சாங்ஸ் ப்ளே பண்ணிக்கலாம், இல்லை பாஸ் பண்ணிக்கலாம். டபுள் டேப் பண்ணிங்கன்னா நெக்ஸ்ட் சாங்க்கு போய்க்கலாம், கால் அட்டன் பண்ணிக்கலாம், இல்லை கட் பண்ணிக்கலாம். ட்ரிபிள் டேப் பண்ணுறப்ப ப்ரீவியஸ் சாங்க்கு நீங்கள் போய்க்கலாம். இதை 2 செகண்ட்ஸ் ப்ரெஸ் பண்ணி ஹோல்ட் பண்ணீங்க அப்படின்னா ANC மோட்லேருந்து டிரான்ஸ்பரன்சி மோடுக்கு போயிடும். மறுபடியும் 2 செகண்ட்ஸ் ப்ரெஸ் பண்ணீங்க அப்படின்னா டிரான்ஸ்பரன்சி மோட்லேருந்து ANC மோடுக்கு மாறிக்கும். இதே 3 செகண்ட்ஸ் தொடர்ந்து ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஒரு டிவைஸ்லேருந்து இன்னொரு டிவைஸ்க்கு நீங்கள் ஸ்விட்ச் பண்ணிக்கலாம். அப்படியே வந்துட்டு இதே 3 செகண்ட்ஸ் ப்ரெஸ் பண்ணுறப்ப காலையும் நீங்கள் ரிஜெக்ட் பண்ணிக்கலாம். இந்த பட்ஸில் சேம் 12.4 mm டிரைவர் யூஸ் பண்ணியிருக்காங்க. டைட்டனைஸ்ட் வைப்ரேட்டிங் டயஃப்ராம் யூஸ் பண்ணியிருக்காங்க. சப்போர்ட் பண்ணுற ஆடியோ ஃபார்மேட் பார்த்தீங்கன்னா AAC அண்ட் SBC. இதில் ஆடியோ மாஸ்டர் ஈக்குவலைசர் கொடுத்துருக்காங்க. இதில் பேலன்ஸ்டு, போல்டு, செரினேட், பேஸ் அப்படின்ட்டு ப்ரீசெட்ஸ் கொடுத்துருக்காங்க. இதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை உங்களுக்கு கஸ்டமாக ஈக்குவலைசர் செட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கஸ்டம் ஈக்குவலைசரும் கொடுத்துருக்காங்க. அதில் நீங்கள் லோ ஃப்ரீக்வன்சி, மிட் ஃப்ரீக்வன்சி, ஹை ஃப்ரீக்வன்சி செட் பண்ணிக்கலாம். இதில் லோ ஃப்ரீக்வன்சிங்கிறது பேஸ், மிட் ஃப்ரீக்வன்சிங்கிறது வோக்கல், ஹை ஃப்ரீக்வன்சிங்கிறது ட்ரிபிள், ஒரு மாதிரி கீச்சுன்னு வர்ற சவுண்டு. இதில் ஆடியோ குவாலிட்டியை பொறுத்த வரைக்கும் NORD பட்ஸை விட நல்லாவே இம்ப்ரூவ் பண்ணியிருந்தாங்க. கிளாரிட்டியாக இருந்துச்சு ஆடியோஸ் எல்லாமே. பேஸ் முக்கியமாக செம்ம ரிச்சாக இருந்துச்சு. இது நீங்கள் ஃபுல் வால்யூமில் வச்சு கேட்டிங்கன்னா 2-3 சாங்கில் காது கிழிஞ்சிடும். ஒரு 70 to 80% வச்சு கேட்குறது நல்லது. இதில் கால்ஸை பொறுத்த வரைக்கும் AI நாய்ஸ் கேன்சலேஷன் கொடுத்துருக்காங்க. இது நாம் பேசுகிறப்ப ஆப்போசிட்டில் கேட்குறவங்களுக்கு வாய்ஸ் ஓரளவுக்கு நாய்ஸ் எல்லாம் கேன்சல் பண்ணி நல்லாவே எடுத்து கொடுக்குது. ஆனால் ஒரு டிராஃபிக்கான ஏரியாவில் இருந்தோம் அப்படின்னா டிராஃபிக்கோட நாய்ஸ் தான் அதிகமாக கேட்குது, ஒரு அளவுக்கு தான் கட் பண்ணுது. ஆப்போசிட்டில் பேசும்போது நம்மளுக்கு கேட்குறது எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப லோ வால்யூமாக தான் இருக்குது. வால்யூம் இன்க்ரீஸும் பண்ண முடியல. நம்ம ஒரு டிராஃபிக்கான இடத்துல இருந்தோம்னா சுத்தமாக எதுவும் கேட்குறதில்ல. கம்முன்னு ஃபோன் எடுத்து காலில் வச்சு பேசிட்டு போயிடலாம், அந்த அளவுக்கு தான் இருக்குது. இதில் கனெக்டிவிட்டியை பொறுத்த வரைக்கும் Bluetooth 5.3 சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. ஃபாஸ்ட் பேரிங் சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. OnePlus 6 அப்புறம் அதுக்கு மேலே இருக்கிற மொபைல் எல்லாம் ஃபாஸ்ட் பேரிங் சப்போர்ட் பண்ணுது. இதில் பேரிங் அண்ட் கனெக்ஷன் இஷ்யூஸ் இது வரைக்கும் நாங்கள் பார்க்கல. இது வந்துட்டு டேரெக்டாக கேஸ் கூட கனெக்ட் ஆகிறதுனால நீங்கள் டிஸ்கனெக்ட் பண்ணிட்டீங்கன்னா திரும்ப கனெக்ட் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக பக்கத்தில் கேஸ் வேணும். இதுக்கு IP ரேட்டிங் IP55 கொடுத்துருக்காங்க. இது ஓரளவுக்கு தண்ணி தெளிச்சாலோ இல்லை மாடரேட்டான ஒரு ரெயின்லேயோ தாங்க. தண்ணியில் இது முக்கியராதிங்க போய் சேர்ந்துடும். அதே மாதிரி இது கேஸுக்கு எந்த IP ரேட்டிங்கும் கிடையாது, சூதானமாக பார்த்துக்குங்க. இதில் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் இருக்குது. நீங்கள் 10 minutes சார்ஜ் பண்ணிங்கன்னா 5 hours நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இது பட்ஸ் ஃபுல்லாக சார்ஜ் ஆகிறதுக்கு 60 minutes ஆகுது. பட்ஸ் அண்ட் கேஸ் ரெண்டும் சேர்த்து சார்ஜ் ஆகிறதுக்கு 90 minutes ஆகுது. கேஸோட பேட்டரி கெப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா 480 mAh, பட்ஸோடது 41 mAh. எனக்கு 3000 ரூபா பட்ஜெட்டு கீழே மியூசிக்காக ஒரு TWS வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா தாராளமாக நீங்கள் இது வாங்கலாம். இதில் சவுண்ட் குவாலிட்டியும் சரி பேஸும் சரி செம ரிச்சாக இருந்துச்சு. ஆனால் கால்ஸுக்காகத்தான் வாங்கணும் அப்படின்னீங்கன்னா இந்த பக்கம் தலை வச்சு படுத்துடாதீங்க. டீசெண்டாக ஓப்போ என்கோ Air 2 பக்கமாக ஒதுங்கிடுங்க. இந்த பட்ஜெட்டில் அது ஒரு ஆல்ரவுண்டர்.
இந்த மாதிரி புதுசாக ரிலீஸ் ஆகிற கேஜெட்ஸ் அண்ட் மொபைல்ஸோட ரிவ்யூஸ் எல்லாம் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல்னு கொடுத்துட்டு வெயிட் பண்ணுங்கள். அடுத்த சர்ப்ரைஸோட உங்களை மீட் பண்ணுறோம்.